4வது கணக்கில் 2 கேள்வி கொடுத்துருக்காங்க. 2 கேள்வியில் நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, அம்புக்குறி படம் போடுங்க, வரைபடம் போடுங்க, பட்டியல் முறையில் எழுதுங்கன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி எடுத்துக்குவோம். எக்ஸ் ஒய் தான். எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எக்ஸ் = 2y. அடுத்து எக்ஸ் இதில் இருக்குது, ஒய் இதில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரியது பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்கிறது f(xy) x = 2y. அப்போ இந்த மதிப்புகள் எடுத்து கொடுக்குறோம். y = 1. ஃபஸ்ட்டு 1 கொடுக்குறோம். என்ன கிடைக்கிது? 2. 2ங்கிறது எக்ஸில் இருக்குது. ஏன்னா இங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எக்ஸ் = 2y. அப்போ ஒய்க்கு தான் மதிப்பு கொடுத்து என்ன கிடைக்கும்ப்பா? எக்ஸ் கிடைக்கும். அப்போ நமக்கு வர ஆன்சர் தான் என்னது? ஃபஸ்ட்டு உள்ள உறுப்பு. சரியா? அப்போ y = 1ன்னு கொடுக்குறோம். 2 எக்ஸில் இருக்கும். 2ன்னு கொடுக்குறப்ப 2 2 4, அதுவும் எக்ஸில் இருக்கும். 3ன்னு கொடுக்குறப்ப 3 6 எக்ஸில் இருக்காது. 4ன்னு கொடுக்குறப்ப 4 8, அதுவும் எக்ஸில் இருக்காது. அப்போ இந்த உறவில் இருக்கக்கூடிய வரிசை ஜோடிகள் என்னென்ன? 2, 1, 4, 2 மட்டும். அப்போ அம்புக்குறி படம் எப்போவுமே அம்புக்குறி படத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸில் என்ன இருக்கோ அது மொத்தத்தையும் எழுதணும். ஒய்யில் என்ன இருக்கோ அது மொத்தத்தையும் எழுதணும். ஆனால் நம்ம அந்த பேர் பண்ணுறது இங்கே என்ன நமக்கு அந்த கிடச்சிச்சோ அந்த ஆன்சர்களை மட்டும் பேர் பண்ணால் போதும். அப்போ 2, 1, 4, 2. அதே மாதிரி வரைபடத்துலேயும் இங்கே 4 புள்ளி வச்சுக்கிறோம். இது 0 எப்போவுமே, இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இதுவும் 4 வரைக்கும் இருக்குது. அடுத்து இங்கேயே 4 வரைக்கும் இருக்குங்கிறப்ப என்ன 4, 2 தான் வரப்போகுது. வேணும்னா கூட எக்ஸில் 5 போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ வெறும் இந்த 2 புள்ளிகளை மட்டும் குறித்து காட்டணும். பட்டியல் வடிவம் நம்ம எழுதணும். அந்த உறவை எடுத்து அப்படியே எழுதிக்கிறணும். 2வது கணக்கு பாருங்கள். ஒய் = x+3. இப்போ என்னது? 10க்கும் குறைவான இயல் எண்கள். 10க்கும் குறைவான இயல் எண்கள்னால் என்னப்பா? 9 வரைக்கும் நமக்கு ஆன்சர் வரலாம். அதை விட கூட வரக்கூடாது. எது? எக்ஸு ஒய் ரெண்டுமே என்னப்பா? எக்ஸும் <10, ஒய்யும் <10. அப்போ எக்ஸ் = ஒவ்வொன்றா கொடுக்குறோம். 1ன்னு கொடுக்குறோம். இயல் எண்கள்ங்கிறப்ப 1ல் ஆரம்பிக்கும். 1ன்னு கொடுத்தா 4 கிடைக்குது. 2ன்னு கொடுக்குறப்ப 5, அப்படியே கிடச்சிட்டு என்னப்பா? 7ன்னு கொடுக்குறப்ப 10 வருது. 10 என்பது எதுவே கிடையாது. எக்ஸும் கிடையாது, ஒய்யும் கிடையாது. எனவே இதை எடுத்துக்க முடியாது. இதுக்கு முன்னாடி உள்ளது மட்டும்தான் என்னது? பட்டியலில் வரக்கூடிய 1,4. இதான் அந்த உறவு. 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9. இது மட்டும்தான் வரிசை. அடுத்து அம்புக்குறி படத்தில் போடுறோம். இது 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. இது 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. எதுக்கு ஆன்சர் கிடச்சிச்சோ அதை மட்டும் மேப் பண்ணுறோம். வரைபடத்தில் வரைகிறோம். இங்கிட்ட 1லேருந்து 9, அங்கிட்ட ஒரு தோராயமாக போடுங்க போதும். அடுத்து இந்த புள்ளிகளை குறித்து கிட்டக்க எழுதிடும். அப்போ பட்டியல் வடிவம்னா கம்மா போட்டு எழுதுறது.